இந்தியால மக்கள் வாழ தகுதியில்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நகரம் சரியா ஒரு 60 வருஷம் முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் வசிச்ச இந்த நகரமே அழிஞ்ச இந்த தனுஷ்கோடி தாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. 1964 டிசம்பர் 22ல இருந்து 25 வரைக்கும் நடந்த சைக்ளோன்ல ஒரு நகரமே அழிஞ்சிருச்சுங்க. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்துல புயல் தாக்குனதுல 50 அடிக்கு பேரளவு வந்துச்சு. மக்கள் போக்குவரத்துக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருந்த நகரம் இன்னைக்கு 300 பேரை ஏத்திக்கிட்டு பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி வந்துருந்த வைகை பேசஞ்சர் கடல் அலை தாக்கி காணாம போயிடுச்சு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா புதைந்து போன கட்டடங்களை நிறைய இங்க பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் வசிச்ச இந்த இடத்துல இன்னைக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. பாக்குறக்கே ஒரு மிஸ்டீரியஸா இருக்குங்க. இன்னைக்கு இந்த அமைதியான கடற்கரை 60 வருஷம் முன்னாடி ஆக்ரோஷமா ஒரு நகரத்தையே அழிச்சிருக்கு. இந்தியாவோட எல்லை பகுதி அப்படிங்கறதுனால இங்க கோஸ்ட் கார்டோட வண்டியை நிறைய பார்க்கலாங்க. இந்திய வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்காதுங்க. அது மக்கள் பார்வைக்காக இந்த இடத்துல கவர்மெண்ட் நிறைய ரோடெல்லாம் நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் உட்கார்ந்து இருக்க இடம் இந்தியாவோட எல்லையில் இருக்கிற அரிச்சல் முனை அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல இருந்து ஸ்ரீலங்காக்கு போறக்கு வெறும் 10 நிமிஷம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கண்டிப்பா இந்த இடத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு தரமான வீடியோக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஹோண்டா கார்த்திக்.